அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியோட ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட 4 பாதங்களுக்குரிய முழுமையான வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னாலே கைகளால் சாதனை படிக்கக்கூடிய வித்தக்காரங்கன்னு சொல்லலாம். புதனின் ராசியில் சந்திரனின் நட்சத்திரமாக வரதால் இவங்க கைவண்ணமும் மனசும் ரொம்பவே தனித்துவமானதுன்னு சொல்லணுங்க. இந்த 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அஸ்தம் 2வது நட்சத்திரங்க. மனோகாரகனான சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உற்சாகமாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம். இவங்களுக்கு எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. மற்றவங்க மதிக்கும்படியான நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இயற்கையில் சூழ்ந்த இடங்களை ரசிக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். காதலிச்சு திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க. வாசனை திரவியங்களை பயன்படுத்துறதுல இவங்களுக்கு அதிகம் விருப்பம் இருக்கும். அப்பப்போ ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவாங்க. தாயின் வார்த்தைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்கங்க. எடுத்த காரியத்தில் எத்தனை இடையூறு வந்தாலும் அது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு கண்டிப்பாக அந்த வேலையை முடிப்பாங்க. வேத சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுல இவங்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம். எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பாங்க. நகைச்சுவை உணர்வு பேசக்கூடியவங்க இவங்க. எப்போவுமே இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அனைத்து தரப்பினர்கிட்டையுமே எந்த பேதமும் இல்லாமல் மென்மையாக பழகக்கூடியவங்க இவங்க. மாற்று மொழி மாற்று மதத்துக்கு கூட நட்பு உணர்வு பாராட்டுவாங்க. இசையை ரசிக்கிறதுல ரொம்பவே விருப்பம் கொண்டவங்க. எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மெல்லிய இசையை கேட்டுக்கிட்டே செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த சூழ்நிலையிலுமே இவங்க கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. அடிக்கடி சுற்றுலா போகிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆர்வம். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு எந்த வகையிலுமே இடையூறு செய்யவே மாட்டாங்க. எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவங்கன்னு இவங்களை சொல்லலாம். மனசில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய நேரத்தில் தியானம் செய்கிறதுல ஈடுபடுவாங்க. எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று இருப்பாங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட வீரியமும் சந்திரனோட வேகமும் சேர்ந்தே இருக்குங்க. இவங்க சுறுசுறுப்பானவங்க. மனசில் பட்டதை டக்குன்னு பேசிடுவாங்க. கைகளால் உழைச்சி முன்னேறக்கூடிய தீவிரமான எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தையல் கலை, சமையல் கலை, எஸ்டேட் தொடர்பான தொழில், சர்ஜரி அதாவது மருத்துவம் மற்றும் கைவினைப் பொருட்கள்லாம் தயாரிப்பு, இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற தொழில்னு சொல்லலாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பாங்க. சமாதானத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க இவங்க. அதே நேரத்தில் சண்டைன்னு வந்துருச்சு அப்படின்னா 2ல் 1 பார்த்துருவாங்க. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமாக நடந்துக்குவாங்க. ஆன்மீகத்தில் இவங்களுக்கு நிறைய நாட்டம் இருக்குங்க. அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா போவாங்க. குடும்பத்தார் கூட அளவில்லாத பாசம் வச்சுருப்பாங்க. உறவினர்களோட நலனுக்காக சளைக்காமல் உழைப்பாங்க. புதுமையை ரொம்ப விரும்புவாங்க. புதுமையாக சிந்திப்பாங்க. பல துறைகளில் இவங்களுக்கு அனுபவம் இருக்கும். வசதியான வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருமே நினைக்கிறதானுங்க. அதுக்காக ஆனால் கட்டாயமாக கடுமையாக உழைக்கவும் செய்வாங்க. பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதோட அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 23லேருந்து 26 வயசுக்குள்ளே திருமணம் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு. துணைவி இல்லைன்னா துணைவர் கொஞ்சம் கோவக்காரங்களாக இருந்தாலும் ரொம்பவே நேர்மையானவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வயசு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு 28லேருந்து 32 வயசுக்குள்ளே சொந்த காலில் நின்று பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. பிறந்த நேரத்தோட ஜாதக குறிப்பை வச்சு இது ஒரு சிலருக்கு மாறுபடும். ஒரு சிலருக்கு இல்லை, நிறைய பேருக்கு மாறுபடும். இது பொதுவான கணிப்பு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, வெள்ளை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான். இவங்க போக வேண்டிய புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகலாம். இல்லை அப்படின்னா பழனி சுப்பிரமணிய சுவாமி கோயில். அடுத்தது ஹஸ்தம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனின் யோகமும் சந்திரனின் அமைதியும் இணைந்து கிடைக்குங்க. இவங்களுக்கு
கலை ஆர்வம் ரொம்ப அதிகங்க. பேச்சுலேயும் செயல்லையும் ஒரு நயமும் அழகும் எப்போவுமே இருக்கும். பணத்தை விடவும் கௌரவத்துக்கும் குடும்ப அமைதிக்கும் இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு உகந்த தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடை வடிவமைப்பு, ஃபேஷன் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், அழகு சாதன பொருட்கள், கிராஃபிக் டிசைனிங், ஓவியம், ஆபரண தொழில், உணவு மற்றும் ஹோட்டல் துறையெல்லாம் இவங்களுக்கு உகந்ததாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்கள வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றத்தோடு இவங்க இருப்பாங்க. இரக்க சுபாவம் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. அதிக நண்பர்களை கொண்டவங்கன்னு இவங்கள சொல்லலாம். இல்லைன்னு வரவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க. படிப்புலேயும் விளையாட்டுலேயும் இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகங்க. பல தொழில்களில் இவங்க தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. அதனால் வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே இவங்களுக்கு இடம் இல்லை. இவங்க அந்த இடத்த தரமாட்டாங்க. உழைப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பெற்றோரை கடைசி வரைக்கும் அன்போடு கவனிச்சுக்குவாங்க. அதே நேரம் மனைவி பிள்ளைகளோக்கிட்ட மிகுந்த அன்பு செலுத்துவாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இவங்க. புது புது தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுல, வெளிநாட்டுக்கு போயிட்டு பயிற்சி பெறுறதுல கூட இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். முக்கிய பிரமுகர்களோட நட்பு பெற்றிருப்பாங்க இவங்க. தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்று சமூக பணிகளில் ஈடுபடுத்திக்குவாங்க இவங்களை. உங்களுக்கு 24லேருந்து 27 வயசுக்குள்ளே சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும். அமைதியான, அழகான மற்றும் கலைரசனை உள்ள வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. வாழ்க்கையில் இவங்க 30லேருந்து 35 வயசுக்குள்ளே நிலையான சொத்துக்கள், வீடு, வாகனம் வாங்கி யோகமான நிலையை கண்டிப்பாக அடைவாங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 6. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெண்மதி, வெள்ளை, லேசான நீலம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி. நீங்கள் போக வேண்டிய புண்ணியஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில், இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். ஹஸ்தம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே புதனின் சொந்த நவாம்சமும் சந்திரனோட நட்சத்திரமும் சேர்றதால இவங்கக்கிட்ட புத்தி கூர்மை உச்சத்தில் இருக்குங்க. இவங்க அறிவாளிங்க. பேச்சு திறமையால் உலகத்தையே ஜெயிச்சிருவாங்க. எந்த விஷயத்தையுமே சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிட்டிங், ஜோதிடம், கணக்கியல், எழுத்து மற்றும் பத்திரிகைத்துறை, யூடியூப், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், தகவல் தொழில்நுட்பம், ஐடி, வர்த்தகம் மற்றும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இதெல்லாம் உங்களுக்கு உகந்த தொழில்னு சொல்லலாம். இவங்க 25 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே காதல் இல்லை அப்படின்னா நல்ல புரிதல் கொண்ட திருமணம் இவங்களுக்கு அமையும். துணைவர் ரொம்பவே புத்திசாலியாகவும் நல்ல நண்பராகவும் இவங்களுக்கு இருப்பாங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 27லேருந்து 31 வயசுக்குள்ளே சொந்த அறிவாலும் திறமையாலும் இவங்க மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை எட்டுவாங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, பாசி பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு, பெருமாள் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம். இவங்க போக வேண்டிய புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவெண்காடு புதன் ஸ்தலம், இல்லை அப்படின்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. இவங்களோட சிந்தனையும் செயலும் மற்றவங்கள வியப்புற செய்யும்படியாக இருக்குங்க. நண்பர்களோட தராதரத்தை உடனே இவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்கள வியப்படைய வைப்பாங்க. இவங்க மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே துருன்னு காணப்படுவாங்க. எப்போவுமே நடந்ததை கூட மறக்காமல், பல வருஷம் முன்னாடி நடந்ததை கூட இவங்க மறக்காமல் நினைவிலே வச்சுருப்பாங்க. துரோகம் செஞ்சவங்களை கண்டா தூர விலகி ஓடிடுவாங்க. உடன் பிறந்தவங்களால் உபத்திரவங்களை அதிகமாக சந்திக்கிறவங்களாக அவங்க இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களை எந்த நிலையிலும் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சமூக நலனுக்காக பாடுபடக்கூடியவங்க. தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தட்டி கேட்க தயங்கவே மாட்டாங்க இவங்க. அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சந்திரனின் சொந்த நவாம்சத்துக்குள்ளே வரதால் இவங்களோட இரக்க குணமும் பாசமும் ரொம்ப அதிகங்க. இவங்களுக்கு ரொம்பவே மென்மையான மனசு படைச்சவங்க. இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில் முன்ன நிற்பாங்க இவங்க. ஆனால் மனசு அடிக்கடி ஊசலாடக்கூடிய இயல்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, செவிலியர், பால் மற்றும் நீர் சார்ந்த வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, கவிதை, இசை மற்றும் உளவியல் ஆலோசனையாளர், இதெல்லாம் இவங்களுக்கு உகந்த தொழில்னு சொல்லலாம். இவங்க தாய்கிட்ட அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. தாயோட வார்த்தையை வேத வாக்காக நினச்சி அதை எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடியவங்க.
இரக்க சுபாவம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். பல விஷயங்களையும் பரந்த ஞானம் கொண்டிருப்பாங்க. அடக்கமாக காணப்படுவாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலுமே அலட்சியமாக கடந்து போயிட்டே இருப்பாங்க. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. சின்ன வயசுலேருந்தே கலைகளில், குறிப்பாக இசைக்கலையில் ஆர்வம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் அந்த துறையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பை இவங்க பெறுவாங்க. முக்கிய பிரமுகர்களோட நட்பை பெற்றிருப்பாங்க. உள்ளதை உள்ளபடி பேசுவாங்க. அதனால் குறைவான ஆனால் உண்மையான நண்பர்கள் மட்டுமே இவங்க கூட இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே ரொம்ப நுட்பமாக பார்ப்பாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இவங்களுக்கு. மகான்களை தரிசித்து ஆசைகளை பெறதோட அவங்களுடைய ஆன்மீக பணிக்கு இவங்களால் முடிஞ்ச உதவியை இவங்க கண்டிப்பாக செய்வாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 22லேருந்து 25க்குள்ளே ரொம்ப சீக்கிரத்துலேயே இவங்களுக்கு திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்க மிகுந்த அன்பு அக்கறையும் கொண்ட குடும்ப பாங்கான துணை இவங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா 32லேருந்து 36 வயசுக்குள்ளே கடலை தாண்டிய தொடர்புகள் மூலமாகவோ இல்லை அப்படின்னா வெளியூர் மூலமாகவோ பெரிய அளவில் யோகம் வந்து இவங்க செட்டில் ஆவாங்க. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 7. அதிர்ஷ்டமான நிறங்கள் பால் வெள்ளை, வெள்ளி நிறம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரமௌலீஸ்வரர், அதாவது சிவன், மற்றும் பார்வதி தேவி. இவங்க போக வேண்டிய புண்ணிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்களூர், அதாவது சந்திரன் ஸ்தலம். இல்லை அப்படின்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கான பொதுவான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் காலையில் எழுந்ததுமே இவங்களோட 2 உள்ளங்கையும் பார்த்து கண் விழிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் லக்ஷ்மி கடாட்சமும் தொழில் விருத்தியும் தரும். அஷ்டமி மற்றும் பௌர்ணமி நாட்களில் உங்களோட தாயார்கிட்ட நீங்கள் ஆசி பெறுவது வாழ்க்கையில் எப்போவுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை கன்னிராசிக்காரர்களுக்கு யோகமும் வேலை பலமும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. முக்கிய கிரகநிலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் புதன் விரய மற்றும் லாபஸ்தானங்களில் சாதகமாக சஞ்சரிக்கிறதால உங்களோட பகுப்பாய்வு திறனும் புத்தி கூர்மையும் சிறந்து விளங்க போகுது. சூரியன், அதாவது மாதத்தின் முற்பகுதியில் 12ஆம் வீட்டில் விரைய செலவுகளையும் பிற்பகுதியில் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு போயிட்டு தொழில் வெற்றியையும் தரப்போகிறாரு. செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் வீடு நுழையிறதால உத்தியோகத்தில் அதிக சுறுசுறுப்பும் அதிகார பதவிகளும் தேடி வரும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறது உங்களோட மிகப்பெரிய பலங்க. பணவரவுக்கும் மூத்த சகோதரர்கள் வழியில் கிடைக்கும் ஆதரவுக்கும் இது ரொம்ப சிறப்பான அமைப்பு. கூடு தொழில் மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் சனி வக்கிரமாக இருக்கிறதால உறவுகளிடம் நிதானமும் பொறுமையும் தேவைப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். செவ்வாய் யோகத்தால் புது பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். இருந்தாலும் மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கோபத்தை நீங்கள் தவிர்க்கிறது, நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. பொருளாதாரம் தனலாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 11ஆம் இடத்து யோகத்தால் எதிர்பார்த்த பணவரவு தடையில்லாமல் வரும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் 12ஆம் இடத்து கிரக அமைப்பால் சில சுப விரயங்களும் வெளியூர் இல்லை அப்படின்னா பயணங்களால் தொடர்பான எதிர்பாராத செலவுகளும் வர வாய்ப்பு இருக்குது. குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கைகூடும். நண்பர்கள் மற்றும் தொழில்முறை தொடர்புகள் மூலமாக புது வாய்ப்புகள்லாம் உருவாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை இல்லை அப்படின்னா உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்கத்தில் கவனமும் சரியான ஓய்வும் உங்களுக்கு ரொம்ப அவசியங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ பெரிய அளவிலான கடன் உத்தரவாதங்களை ஏற்கிறதையோ கண்டிப்பாக தவிர்க்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பரிகாரமாக நீங்கள் புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறதும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாத்தி வழிபடுறதும் தடைகளை நீக்கி உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். ஆகஸ்ட் மாத கிரகங்கள் எப்படி ஆண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை மாதமாக அமையப்போகுது. தொழில் பதவி 10ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறதால அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்க போகுது. புது அதிகார பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அருளால் பணவரவு தடை இல்லாமல் வரும். ஆனால் வீண் பிடிவாதம் இல்லை அப்படின்னா கோபத்தால் தொழில் கூட்டாளிங்கிட்ட விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனநிறைவும் குடும்பத்தில் மதிப்பும் கூடக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு.
ரொம்ப நாளாக குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், நகைகள்லாம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலைபளு காரணமாக நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா உடல் சோர்வு வர வாய்ப்பு இருக்குது. போதுமான ஓய்வு உங்களுக்கு ரொம்ப அவசியம். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை குரு மற்றும் சுபகிரகங்கள் பார்வையிடுறதால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல செய்தி தேடி வரப்போகுது. மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். திருமண பலன் பொறுத்த வரைக்கும் கலஸ்தர பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதால வரன் பார்க்குறதுல சின்ன தாமதம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் குருவின் பார்வை சாதகமாக இருக்கிறதால ஆகஸ்ட் மாத பிற்பகுதியில் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத சந்தேகங்களையோ இல்லை அப்படின்னா பேச்சுகளையோ தவிர்த்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது முதலீடுகளுக்கு இது 80% சாதகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. நிலம், வீடு, ரியல் எஸ்டேட் மற்றும் பங்கு சந்தையில் யோசித்து முதலீடு செய்யலாம். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் அமைப்பால் முன்ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ மற்றவங்களுக்கு கேரண்டி தரதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வேலை கிடைக்கும். 10ல் செவ்வாயும் 11ல் குருவும் இருக்கிறதால வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குறிப்பாக ஐடி, வங்கித்துறை, நிர்வாகம் மற்றும் விற்பனை துறையில் இருக்கிறவங்களுக்கு புது கதவுகள் திறக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடம் அதாவது விரயஸ்தானம், அயன சயனஸ்தானம் சுப வளத்தோடு இருக்கிறதால வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களுக்கு விசா மற்றும் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப இலகுவாக இருக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை அல்லது பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் சுமைகள் குறையக்கூடிய காலம்தான் இது. குருவின் லாப பார்வையால் எதிர்பாராத தனவரவு வந்து பழைய கடன்களை பகுதியாகவும் இல்லை அப்படின்னா முழுமையாகவும் கண்டிப்பாக அடைப்பீங்க. புது கடன்களை வாங்குறத நீங்கள் தவிர்க்கணும். பழைய கடனை அடைக்க முன்னுரிமை கொடுங்க. ஆகஸ்ட் மாதம் சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு, அதாவது பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவதும் புதன் பலத்தை அதிகப்படுத்தி புத்தி கூர்மையை உங்களுக்கு தரும். பிரதோஷ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறது குடும்ப அமைதியையும் தொழில் தடைகளையும் நீக்கும். அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனை அதிபதியாக கொண்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகாரமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக தான் காணப்படுது. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் உதவிகள்லாம் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்க போகுது. மேலதிகாரிகளின் பாராட்டை பெற போகிறீங்க. தந்தையின் வழியில் நல்ல ஆதரவும் சொத்து சேர்க்கையும் உண்டாக போகுது. பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 3, 4, 12, 13, 21, 22, 30. நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானையும் ஸ்ரீ சிவனையும் வழிபடுறது சகல தடைகளையும் நீக்கி மாபெரும் வெற்றியை உங்களுக்கு தரும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியும் தனலாபமும் கிடைக்கக்கூடிய சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மனசில் இருந்து குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவு பிறக்க போகுது. உங்கள் கைகளால் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில் முடியும். தையல், வடிவமைப்பு மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தாயாரோட ஆரோக்கியத்தில் சிறு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5, 6, 14, 15, 23, 24. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திங்கக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு துளசி தீர்த்தம் அருந்துவது பொருளாதாரத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதியை கொண்ட சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் சுறுசுறுப்பும் கூடக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. புது நிலம், வீடு மற்றும் வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. சகோதர வழியில் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கள் போகுது. கோபமான பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்துலேயும் சமூகத்துலேயும் உங்களுக்கு நல்ல மதிப்பை அது பெற்றுத்தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 7, 8, 16, 17, 25, 26.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ முருகப்பெருமான செவ்வரளி மலர் சாத்தி வழிபடுறது தடைகளை தகர்த்து யோகத்தை தரும். ஆகஸ்ட் மாதம் பொதுவான உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்காரங்க அனைவரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்குறதும், துளசி மாலை சாத்தி வழிபடுறதும் தொழில், கல்வி மற்றும் குடும்பத்தில் பெரும் சுபிட்சத்தை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி வருதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.